வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாமாங்க. நம்ம இந்த வீடியோவில் திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு அலிப்பேரி மெட்டு நடப்பாதை வழியாக நடந்து போகிறத தாங்க பார்க்க போகிறோம். திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு நடந்து போகிறதுக்கு 2 நடப்பாதை இருக்குங்க. ஒன்று அலிப்பேரி மெட்டு நடப்பாதை, இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை. ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதைங்கிறது வந்து சின்ன நடப்பாதைங்க. 2 கிலோமீட்டர் 100 மீட்டர் தான் அதோடைய தொலைவு. 2388 படிக்கட்டு தாங்க. இதுவே நம்ம இப்போ நடந்து போகிற அலிப்பேரி மெட்டு நடப்பாதைங்கிறது வந்து 7 மலை ஏறி போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இந்த பாதை தாங்க. இதோடைய படிக்கட்டு வந்து 3550 படிக்கட்டுங்க. 9 கிலோமீட்டர் நம்ம நடந்து போக போகிறோங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி படி ஏறலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்போ இடிச்சுட்டு கட்டுறாங்கங்க. இது ஃபுல்லாக பில்டிங் இருந்தது, எல்லாத்தையுமே வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு இப்போ கட்டுறாங்கங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, விஷ்ணு நிவாசாங்கிற பில்டிங்க. இங்கே உள்ளே போனீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு டைம் ஸ்லாட்டோட டோக்கன் தருவாங்க. அதுவும் இந்த நாமம் போட்டிருக்கு பாருங்கள், இந்த வழியாக தான் உள்ளே போனோம். இந்த இடத்துல தான் நமக்கு டோக்கன் தராங்க. டோக்கன் வந்துட்டு அவங்க கொடுத்த டைமிங்க்கு, அந்த டைமிங்க்கு தான் நம்ம உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டோக்கன் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாங்க. அந்த சிஸ்டமே வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 20,000 பேர், ஒரு நாளைக்கு வந்துட்டு 5,000 பேர், 6,000 பேர் அப்படிலாம் மாறும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் நேராக வந்துட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸெலாம் இருக்குங்க. பஸ்ஸில் ஏறிட்டு நேராக நீங்கள் கோவிலுக்கு போய்க்கலாம். சர்வ தரிசனம் டிக்கெட் வாங்குகிற இடங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த நாமம் இருக்குல்ல, இந்த வழியாக உள்ளே போனீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிக்கெட் தந்துடுவாங்க. இதாங்க டிக்கெட்டு, பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து டிக்கெட் தந்துடுவாங்க. காலையில் 2 மணிக்கு டோக்கன் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கங்க. அது டோக்கன்லாம் ஓப்பன் பண்ணோடனே காலி ஆகிடும். இப்போல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் வரல. நான் வந்துட்டு அதே மாதிரி திருப்பதிக்கு வரீங்கன்னா அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வந்துடக்கூடாது. அதே மாதிரி எந்தாவது லீவு நாள் இருக்கலாம், அந்த நாள்லாம் வந்தோன்னா கூட்டம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்புறம் 3 இடத்துல டோக்கன் தராங்களாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், நம்ம இப்போ டோக்கன் வாங்கணும் பார்த்தீங்களா அங்கே. அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அலிப்பேரி நடப்பாதைக்கு கீழேயே அங்கே. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்காங்க. அங்கே 3 இடத்துல வந்து டோக்கன் தராங்களாம். மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை இருக்குது இல்லைங்க, அதில் நடந்து போகும்போதும் டோக்கன் தராங்களாம். இதில் என்னன்னா இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸு, அப்புறம் விஷ்ணு நிவாசா, சீனிவாசா காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துலையும் டோக்கன் தராங்க இல்லைங்க. விடிகாலில் 2 மணிக்கே திறந்துருவாங்களாம். எவ்வளோ சீக்கிரத்தில் டோக்கன் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் கவுண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் டோக்கனே இல்லைனாலும் நேராக இங்கேருந்து திருமலைக்கு மேலே போயிட்டோன்னா அங்கே வந்துட்டு ஃப்ரீ தரிசனம்னு சொல்லி தனியாகவே இது இருக்குமாங்க. டோக்கன் இல்லாதவங்களையும் தனியாகவே அந்த லைனில் வந்து நம்ம உள்ளே போகலாமா. நம்ம பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ டோக்கன் கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த இடம் தான் ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இங்கே தாங்க நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பஸ் வருங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா நம்ம வந்து அலிப்பேரி நடப்பாதைக்கே போயிடலாம். நானும் இப்போ அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ பஸ் வந்து இங்கே வந்து காலையில் வந்து 4:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4:30லேருந்து 5 o'clock வரைக்கும் இப்போ வந்து ஸ்ரீவாரி மெட்டு வந்து திறந்துருக்காங்களாம். ஒரு சில டைம் வந்துட்டு 3:30 இல்லை 4:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஈவினிங்கு. பட் ஆனால் இப்போதைக்கு 5 o'clock வரைக்கும் திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் மாறுங்க. ஆனால் ஃப்ரீ பஸ் வந்து காலையில் 4:30 மணிலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதாங்க. வருது பாருங்கள் ஃப்ரீ பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ஏறி போக போகிறோங்க அலிப்பேரி நடப்பாதைக்கு. இது ஆனால் ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை வரைக்கும் போகும் இந்த பஸ்ஸு. ஃப்ரீ பஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரீ பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே அலிப்பேரி நடப்பாதையில் போய் இறங்க போகிறோம். ஆனால் இந்த பஸ்ஸு வந்து ஸ்ரீவாரி மெட்டு நடப்பாதை வரைக்குமே போகுதுங்க. பஸ் இப்போ அலிப்பேரி நடப்பாதைக்கு வந்து இறங்கிட்டோங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ வந்து அலிப்பேரி நடப்பாதையில் வந்து இறங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு வந்து
சீனிவாசம் அங்கே போகிற ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகிற பஸ்ஸுங்க. ஸ்ரீவாரிமெட்டு தான் கடைசியாக போய் நிற்கும். இங்கே தான் வந்து இந்த பஸ்ஸை இறக்கி விடுவாங்க. அப்படியே கீழே இறங்கியும் நம்ம நடந்து போகலாம். ஆனால் என்னுடைய லக்கேஜெலாம் இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் கொடுத்துட்டு தான் நான் அப்புறம் வந்து மேலே மலை ஏறி போக போகிறேங்க. இப்போ மக்களே, என் லக்கேஜை வந்துட்டு இங்கே லக்கேஜ் கவுண்டரில் கொடுக்க போகிறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பூட்டுலாம் வந்து இங்கே வெளியவே விற்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம பேகை வந்து லாக் பண்ணி கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லதுங்க. சப்போஸ் ஏதாவது இம்பார்ட்டண்டான பொருள் வச்சுருந்தா எதுவும் மிஸ்லாம் ஆகாது. பட் ஆனால் நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஒரு சின்ன லாக் போட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம பேக் அங்கே கொடுத்துட்டோன்னா மலைக்கு மேலே போகும்போது வாங்கிக்கலாம். இது ஒரு ஈஸியான சிஸ்டங்க. ஏன்னா மலை ஏறும்போது நம்ம வெயிட்டு தூக்கிட்டு ஏற தேவையில்ல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்துட்டு பேக் வந்துட்டு உள்ளே கொடுப்பேன். உள்ளே கொடுத்ததும் எனக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மலைக்கு ஏறி போகிறதுக்கு லக்கேஜ் எல்லோரும் கொடுக்கறதுக்கு அவங்கவுங்க பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி லாக் பண்ணி கொடுக்குறாங்க. இது தாங்க அந்த லக்கேஜ் கவுண்டர். நம்ம உள்ளே போய் பேக்கை கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்தாங்க அந்த ரிசிப்ட்டு. நம்ம உள்ளே போய் பேக் கொடுக்கும்போது ஒரு டேக் போட்டு நம்ம பேக்கை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம மொபைல் நம்பரை வந்து அதில் டைப் பண்ணிடுறாங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த ரிசிப்ட்டு வந்து கொடுக்குறாங்கங்க. இது வந்து நம்ம மலை மேலே ஏறி போயிட்டு இந்த ரிசிப்ட்டை கொடுத்தோன்னா நம்மளுடைய பேக்கை தந்துடுவாங்கங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயங்க, சூப்பரான விஷயம். ஏன்னா மலை ஏறும்போது வெயிட் அதிகம் தூக்கிட்டு போகாமல் ஒரு ஈஸியாக போகிறதுக்கான ஒரு நல்ல வழிங்க. இதான் வந்து அலிபெரியமேட்டு நடப்பாதை ஸ்டார்ட் ஆகிற இடங்க. ஆக்சுவலாக நம்ம ரோட்டுக்கு மேலே அப்படியேவும் ஏறி போகலாம். ஆனால் மொதப்படி இங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ லக்கேஜெலாம் கொடுத்துட்டு கீழே இப்போ நம்ம நடந்து வரோம். நம்ம இப்போ அலிப்பேரி நடப்பாதையோட மொதப்படிக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் எல்லாருமே வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையிலலாம் வந்தோன்னா அவ்வளோ தேங்காய் உடைப்பாங்கங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ மதியமாக நம்ம ஏறுறோம், அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. அலிப்பெரிமெட்டு 3550 படிக்கட்டு ஏறும்போது நடுவில் 4 கோபுரம், அப்புறம் சின்ன கோவில் வருங்க. முதல்ல வந்து ராஜகோபுரம் வருங்க, அப்புறம் மைசூர் கோபுரம், காளி கோபுரம் வருங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை வருங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா லட்சுமி நரசிம்மர் கோவில் வருங்க. அப்புறம் ரோடு வருங்க. ரோடை தாண்டி நடந்து போனதும் மொக்கமிட்டா அப்படிங்கிற ஒரு கோபுரம் வருங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது கோபுரமான ராஜகோபுரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதுதான் அந்த ராஜகோபுரம். நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து இரத்த அழுத்தம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் பக்தர்கள் மலை ஏறுதலை கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறதுன்னு போர்டு வச்சுருக்காங்கங்க. ராஜகோபுரத்தை கடந்து ஏறி வந்ததும் இங்கே மச்ச அவதாரத்தோடைய சிலை இருக்குங்க. இதை கடந்து நம்ம போகும்போது நம்மளுடைய பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் மலை மேலே ஏற விடுவாங்க. நம்ம இப்போ செக் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். செக் பாயிண்டில் வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம பேக்கை செக் பண்ணுறாங்க, அப்புறம் நம்மளை செக் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், அப்புறம் சிகரெட்டு, கன்னு, நான்வெஜ்ஜு இது எதுவுமே வந்து மலைக்கு மேலே அலோடு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் மலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் நம்மளை மலை ஏற அனுமதிக்கிறாங்க. சரி, நம்ம மலை ஏறலாம். நம்ம வந்து 100 படிக்கட்டு ஏறிட்டோங்க. இன்னும் 3450 படிக்கட்டு ஏறணுங்க. மலைக்கு கீழே இருந்து மேலே ஏறும்போது இந்த அலிப்பெரி நடப்பாதையில் தசாவதார சிலைகள் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது கூர்ம அவதாரத்தோடைய திருவுருவ சிலையை தாங்க பார்க்குறோம். நம்ம இப்போ 250 படிக்கட்டு ஏறி வந்து நம்ம வந்திருக்கிற இடம் தான் மைசூர் கோபுரங்க. இன்னும் 8 கிலோமீட்டர் 600 மீட்டர் நம்ம நடக்கணுங்க.
இதான் வந்து அந்த மைசூர் கோபுரம். மைசூர் கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்ததுமே இங்கே பாருங்கள் மால்லாம் இருக்குது. மலை ஏறும்போது நிறையா மால்லாம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ஒரு சாப்பாடும் வந்து மானுக்குங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. கீழே இருந்து காளிகோபுரம் ஏறுற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். செங்குத்தாக இருக்கும் படிக்கட்டு. ஆனால் அது ஏறிட்டுனா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து 500 படிக்கட்டு ஏறிருக்கோம். இன்னும் 3050 படிக்கட்டு ஏறணுங்க. மலை ஏறும்போது ஒவ்வொரு 100 படிக்கும் ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்கங்க. நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குங்க. நம்ம 600 படிக்கட்டு ஏறி வந்திருக்கோங்க. இப்போ ராஜவேலு மண்டபம்னு வந்திருக்கோங்க. இன்னும் 8 கிலோமீட்ரு 300 மீட்டர் நடக்கணுங்க. இங்கே நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 2083 படிக்கட்டு. அங்கே வந்து காளிகோபுரம் தான். அது காளிகோபுரம் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அவதாரம் வராக அவதாரத்தோடைய திருவுருவ சிலையை தாங்க பார்க்குறோம். வெற்றிகரமாக நம்ம இப்போ 1000 படிக்கட்டு ஏறிட்டோங்க. பார்த்தீங்களா, கீழே இருந்து மேலே 3550 படிக்கட்டுக்குமே வந்து சூடம் ஏற்றிட்டு போகிறாங்க. இது அவங்களுடைய வேண்டுதலுங்க. இந்த மாதிரி படிகளுக்கு வந்து நாமம் போடுறதுங்க. கீழே இருந்து 3550 படிக்கட்டுக்குமே வந்து நாமம் போட்டு போவாங்க. அதோடைய மார்க்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மஞ்சள் குங்குமம் படிக்கட்டில் எல்லா படிக்கட்டுமே போட்டுட்டு போவாங்க. 1500 படிக்கட்டு ஏறி வந்ததும் ஃபஸ்ட் எய்டு சென்டர் இருக்குங்க. இதுதாங்க அது. நம்ம இப்போ பார்ப்பது நரசிம்ம அவதாரத்தோடைய திருவுருவ சிலையை தாங்க பார்க்குறோம். நம்ம 2 கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கோங்க. இன்னும் 7 கிலோமீட்டர் ஏறணும். அதாவது 1600 படிக்கட்டு ஏறணும்னா 2 கிலோமீட்டர் ஏறி இருக்காங்க. ஆயிரத்தி 800 படிக்கட்டு ஏறி வந்துட்டோங்க. நம்ம வந்ததும் வாமன அவதாரத்தோடைய திருவுருவ சிலையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கெல்லாம் தாங்க படி ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். செங்குத்தாக இருக்குதுங்க படி. ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இங்கே தான் வந்து உக்காந்து இருக்கிறாங்க. வந்துட்டோங்க காளி கோபுரத்துக்கு. 2083 படிக்கட்டு ஏறி இருக்குங்க. காளி கோபுரம் வரைக்கும் ஏறுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இதுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக நடந்து போயிடலாங்க. இங்கே காளி கோபுரத்தில் வந்து ராமரோடைய கோவில் இருக்குங்க. அப்புறம் ஆஞ்சநேயரோடைய கோவில் இருக்குங்க.
இங்கே தான் முன்னெல்லாம் வந்து டிக்கெட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லைங்க. அதெல்லாம் கோவிட்டுக்கு முன்னாடி இங்கே டிக்கெட் தந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிக்கெட் ஸ்கேன் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு டைரெக்டாக டிக்கெட்டு இருந்தாலும் இல்லைனாலும் மலைக்கு ஏறலாம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் இங்கே வந்து டிக்கெட்டை ஏன் இன்னும் தரலைன்னா விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதால அதனால தான் இங்கே வந்து டிக்கெட் தரலன்னு சொல்கிறாங்க. காளி கோபுரத்தை தாண்டி வந்த உடனே இங்கே தாங்க நிறையா ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்றதா இருந்தால் இங்கே சாப்பிட்டுக்குங்க. மலைக்கு மேலே ஏறினா தான் சாப்பாடுலாம் கிடைக்கும். நடுவில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காதுங்க. காளி கோபுரத்தை தாண்டி வந்தோடனே பரசுராமர் அவதாரத்துடைய சிலை இருக்குங்க. பரசுராமர் சிலையை தாண்டி வந்தோடனே இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட் எய்டு சென்டருங்க. இது வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு படியேறிட்டு வரும்போது ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் வந்து பார்த்துட்டு போய்க்கலாங்க. ஃப்ரீ மெடிக்கல் சென்டர் தாங்க அது. காளிகோபுரம் வரைக்கும் நடந்து வர்றது தாங்க ரொம்ப கஷ்டம். செங்குத்தாக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம நடந்து போயிடலாங்க. இங்கேருந்து ரோடு வரைக்குமே அதிகமாக படிக்கட்டு இருக்காதுங்க. ரோடை தாண்டினோடனே தான் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு செங்குத்தாக படிக்கட்டு வருங்க. இதுக்கு மேலே வந்து குரூப்பாக போங்க, தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எமர்ஜென்சினா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்கங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து ராம அவதாரத்தோடைய திருவுருவ சிலையை தாங்க பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்குறது பலராம அவதாரத்தோடைய திருவுருவ சிலை தான். கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மான்லாம் இருக்குங்க. நம்ம போய் தொட்டு பார்க்கலாம். இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அது வாங்கி கொடுக்கலாம் மானுக்கு, அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது உள்ள மானே இல்லைங்க. நல்லாயிருக்கும். அப்போ ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் நான்லாம் முதல்ல இங்கே தான் வந்து மான்லாம் தொட்டு பார்த்தேங்க. இங்கே ரோடு வருது பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து மலைக்கு மேலே இருந்து கீழே வர வழிங்க. மலைக்கு ஏறுற வழி அலிப்பேரியிலேருந்து இன்னொரு வழி தனியாக பிரியும். இதெல்லாம் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குறது. கார்லாம் இப்போ இறங்கி மலைக்கு கீழே போகுதுங்க, திருப்பதிக்கு போகுது. நம்ம இப்போ பார்க்க போகிற திருவுருவச் சிலையானது கிருஷ்ணர் அவதார திருவுருவச் சிலை தாங்க. ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த சிலை. இதாங்க கிருஷ்ணரோடைய சிலை. பார்த்தீங்களா இந்த ரோடு, இது திருமலையிலேருந்து திருப்பதி கீழே இறங்குறதுக்கான வழிங்க. இது இங்கே தான் இப்போ நம்ம வந்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஆஞ்சநேயர் சிலைக்கு போயிடலாங்க. 6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனால் திருமலை வந்துடும். நம்ம இப்போ ஆஞ்சநேயர் சிலை பக்கத்தில் வந்துட்டோங்க. நம்ம இப்போ பார்ப்பது கல்கி அவதாரத்தோடைய திருவுருவ சிலை தாங்க பார்க்குறோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலைங்க. ராஜகோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம், அதை தாண்டி அடுத்த லேண்ட்மார்க்காக இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் ஆஞ்சநேயர் சிலை.
நம்ம இது வரைக்கும் வந்திருக்கிறது ஆஞ்சநேயர் சிலை வரைக்கும் வந்திருக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிளுங்க. அதுக்கப்புறமேட்டு மொக்கமிட்டா காளி கோபுரங்க. அந்த ரெண்டும் கடந்துட்டோன்னா நம்ம அப்புறம் திருப்பதிக்கு போயிடலாங்க. ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்துலேயே ஜலப்பிரசாதங்க, அதாவது ஃப்ரீ வாட்டர், மினரல் வாட்டருங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி வந்ததும் கொஞ்சம் தூரம் படிக்கட்டு வருதுங்க. இந்த மாதிரி 5 படிக்கட்டாக இருக்குதுங்க. இப்போலாம் இந்த டிசைன் இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் புதுசாக கட்டுறது நல்லா இருக்குது. இதில் ஆனால் ஏதோ எழுதியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அண்ணா இது என்னண்ணா இது லாங்குவேஜில் என்ன எழுதியிருக்கு? தெலுங்கா? தெலுங்கு. நீரா ஜனாபா நீரா ஜனாபா கோவிந்தா. நீரா ஜனாபா கோவிந்தா. அது அண்ணா இதா இது சேமா? హరి సర్వోత్తమ గోవింద. హరి సర్వోత్తమ గోవింద. ప్రతి ఒక్కదానికి ఒక్కొక్క పేరు ఉంటుంది. జనార్దన మూర్తి గోవింద. இல்லை கீழே மட்டும் கோவிந்தான்னு எழுதியிருக்காங்க. கோவிந்தா. மேலே வந்து ஒவ்வொரு இது எழுதியிருக்காங்களா? படியில் ஒரு குப்பை பார்க்க முடியலைங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ 2830 படிக்கட்டு ஏறி வந்துட்டோங்க. கொத்த மண்டபம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் மான் வந்திருக்குன்னு. நடந்து போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். மான்லாம் பார்க்கும்போது திடீர்னு சிறுத்தை வந்தால் தான் பிரச்சனை. இல்லை பாருங்க. வீடு கட்டணும்னு சொல்லி இந்த மாதிரி கல் வச்சு வேண்டிட்டு வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிட்டு மலை ஏறுறாங்கங்க. நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கல் வச்சு அடிக்கடிக்க கும்பிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அடுக்கடுக்காக வச்சு வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிட்டு எல்லோரும் வரிசைக்கு வச்சுருப்பாங்கங்க. கீழேருந்து மேலே மலைக்கு ஏறுற வரைக்கும். திருப்பதியில் ஒரு விஷயம் பார்க்கலாங்க. கீழே இருந்து மேலே நடக்கிற வரைக்கும் ஒரு குப்பையை இந்த படிக்கட்டில் பார்க்க முடியாதுங்க. உடனே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. ரொம்ப ஒரு நீட்டாக வச்சுருக்காங்கங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிளுங்க. இதுதாங்க அந்த கோவில். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இங்கெல்லாம் கட்டல. இப்போ ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிருக்காங்கங்க. லட்சுமி நாராயண சுவாமி டெம்பிளை நடந்து வந்ததும் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கீழே இறங்கி போவோங்க, ரோட்டில் இறங்கி நடந்து போவோம். இந்த வழி இருக்குல்ல, இப்போ இதை வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதுக்குன்னே சொல்லி ஒரு பிரிட்ஜு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டுதுங்க. சூப்பரான விஷயங்க. வர பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்கங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இறங்கி அந்த ரோட்டில் இறங்கி நடந்து போவோம்.
நல்ல விஷயம். அது இப்போ லாக் பண்ணிட்டாங்க, அப்படியே வர முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த பாருங்க இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம இறங்கி வருவோம். ஆனால் இப்போல்லாம் அதை வந்து லாக் பண்ணிட்டாங்கங்க. திருப்பதியில் மட்டும்தாங்க 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு சேஃப்டி அந்தளவுக்கு முக்கியமாக, அந்தளவுக்கு சேஃப்டியாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே வராங்கங்க. அந்த ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தாங்க பிரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கீழே தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து திருமலையிலேருந்து திருப்பதிக்கு இப்போ இறங்கி போகிறது வழிங்க. இது அவ்வளோ கார் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல வரிசையாக. ரோட்டில் நடந்து வரும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரிங்க, இந்த 4 மாதம் எங்கே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே தாங்க இருக்கும். ரொம்ப வழுக்கல் விடுது. பார்த்து சேஃபாக நடங்க இந்த இடம் வந்தீங்கன்னா. ஏன்னா தண்ணிலாம் அங்கே பாருங்களேன், தன்னால் ஊறி அந்த தண்ணிலாம் இந்த ரோட்டில் அப்படியே கடந்து போகுதுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது கால்லாம் இந்த இடத்துல நடக்கும்போது. இந்த பிளேஸுக்கு மட்டும் வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக நடங்க. நம்ம ஆல்மோஸ்ட் மலை ஏறிட்டாங்க. ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு ஏறி முடிச்சிட்டோன்னா அப்புறம் படிக்கட்டு தாங்க. டக்குன்னு ஏறினோன்னா மலை ஏறி முடிச்சிருவோம். லாஸ்ட் இயர்லாம் வரும்போது ரோட்டில் வந்து ஓரமாக இந்த மாதிரி ஷெட்டு போடவே இல்லைங்க. இப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வர வரைக்கும் ரோடு ஃபுல்லாகவே வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. எங்கே அதுக்கு முன்னாடிலாம் இங்கே வரும்போது நைட்டு நடக்கும்போதெல்லாம் லைட்லாம் எரியாது. இப்போ வந்து ஒரு சில இடத்துல தான் லைட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு ஒரு லைட்டு வச்சுருக்காங்க. நல்லா டெவலப் பண்ணிருக்காங்கங்க. மொக்கமிட்டா கோபுரத்துக்கு வந்துட்டோங்க. இதாங்க அந்த மொக்கமிட்டா கோபுரம். இன்னும் 2 கிலோமீட்டர் 400 மீட்டர் தாங்க நடக்கணும். இங்கே மொக்கமட்டா கோபுரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து முட்டி போட்டு எல்லோரும் வந்து படி ஏறுவாங்கங்க. ஒரு 100 படிக்கட்டுக்கிட்ட முட்டி போட்டே ஏறுவாங்க. நம்ம 2900 படிக்கட்டு ஏற்றுங்க. இன்னும் 650 படிக்கட்டு தாங்க ஏறலாம். நம்ம இப்போ 3000 படிக்கட்டு ஏறிருக்குங்க. இன்னும் 550 படிக்கட்டு தாங்க ஏறணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சுத்தமாக வச்சுருக்காங்க படிக்கட்டுலாம். வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 450 படிக்கட்டு ஏறணும்னா ஏறி முடிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்களா காட்டு பண்ணிங்க. இந்த மாதிரி காட்டு பண்ணி வந்து திருப்பதி மலை மேலே அதிகமாக இருக்குங்க. ரோட்லேயே நடந்து போவோம் அதிகமாக. அலிப்பெரிமெட்டு நடபாதையானது காலையில் வந்து 5 மணிக்கு திறக்கிறாங்கங்க. கூட்டத்தை பொறுத்து ஒரு 4 மணிக்கு கூட திறக்கலாம். ஆனால் அது ரெகுலராக வந்து 5 மணிக்கு தான் திறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நைட்டு வந்து 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்களாங்க. அதனால தாங்க நம்ம டே டைமில் வர்றது தான் பெஸ்ட்டுங்க அலிப்பெரிமெட்டு நடபாதை இப்போதைக்கு. அதுக்கு முன்னெல்லாம் 24 ஹவர்ஸும் நம்ம கீழே வந்தோன்னா மலை ஏறி வந்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி ஸ்ரீவாரிமெட்டு நடபாதை இருக்குது இல்லைங்க, காலையில் 6:30 மணிக்கு திறக்கிறாங்க. ஈவினிங் வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுவே வந்து சிறுத்தை நடமாட்டம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நடுவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
நம்ம 3550 படிக்கட்டு ஏறிட்டோங்க. இதுதான் கடைசி படிக்கட்டுங்க. எல்லாருமே வந்து கடைசி படிக்கட்டு ஏறும்போது இங்கே வந்து தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்கங்க. நம்ம வந்து 3550 படிக்கட்டு ஏறி முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம போய் லக்கேஜ் வாங்கணுங்க. நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா கீழே, அது இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோன்னா நம்ம லக்கேஜ் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. இதாங்க அந்த ஃப்ரீ லக்கேஜ் டெலிவரி சென்டருங்க. இங்கே போயிட்டு நம்ம அந்த டோக்கனை கொடுத்தா நம்மளோடைய லக்கேஜ் கொடுத்துருவாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வரேங்க. இதாங்க அந்த டோக்கனு. இதை போயிட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு தந்துடுவாங்க பேக். லக்கேஜ் கவுண்டரில் வந்து நம்ம பேக்கை வாங்கியாச்சுங்க. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு அலிப்பெரிமெட்டு நடப்பாதை வழியாக நடந்து வந்தேங்க. 3550 படிக்கட்டு ஏறி வந்திருக்கோங்க. 9 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். 3.5 மணி நேரத்தில் ஏறி முடிச்சாச்சுங்க. ரொம்ப டக்குன்னு ஏறி வந்துக்கிட்டே இருந்துட்டேங்க. அப்புறம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படி ஏறியாச்சு, வெற்றிகரமாக ஏறியாச்சு. இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா அருளும் பெற்று வளமுடன் வாழ வேண்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.